அவரோட மென்டல் ஸ்டேட் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதுவும் ரெக்கவர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒன்று தானே? ஆமாம், கரெக்டாக சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுறது? சில பேர் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதில்ல, அதனாலேயே ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிறதில்ல. எனக்கு நம்ம பேஷண்ட் ஹெல்த்தாக மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் எப்பயும். அதனால தான் நான் பேஷண்ட்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க ஹெட்னஸ். சரி, நம்ம எல்லாரும் ஜெய் ரெக்கவர் ஆகிறதுக்கு இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமாம், அவர் நமக்கு சூப்பரான டிஷ்லாம் வாங்கி கொடுத்தாருல. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, டாக்டர்கிட்ட பேசிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுப்போம். இங்கே இருக்கலாம். பூஜா, இப்போ எப்படி இருக்கு? ஏதாச்சும் பெயின் இருக்கா? நான் நல்லா இருக்கேன். உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. பூஜா, டாக்டருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும். பூஜா, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லாவே இருக்க. ஆமாம், ஏன்னா டாக்டர் விக்ரம் உன் கூட இருக்காருல்ல. டாக்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டாக்டர். என்னை நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் எனக்கு நீங்கள் எப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் எப்பயும் என் கூடயே இருங்க. தேங்க்யூ பூஜா. பூஜா, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் கிடைச்சிருக்கு. நிறைய கிளினிக்ல டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பார்த்துருக்காங்க. இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ பூஜாக்கு ஆப்ரேஷன் பண்ண போறோமா? ஆமாம். நீங்களும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்க போறீங்க டாக்டர் விக்ரம். என்ன நிஜமாவா? பூஜாக்கு சர்ஜரியா? இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா பூஜா வீட்டுக்கு போயிடுவா. ஆமாம், டாக்டர் விக்ரமும் சர்ஜிக்கல் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரா? சூப்பர். ஜெய், அப்புறம் பார்க்கலாம். என்னாச்சு? என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? சும்மா ஒரு வாக் போலான்னு. உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும்ல. ஆமா. அப்புறம் என்ன பண்றாரு உங்க பாய் ஃப்ரெண்ட்? நானும் அதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. சரி, அப்ப என் கூடயே வந்துடுறியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்தாங்க. எனக்கா? ஆமா, உங்களுக்காக நான் பண்ணேன். சரி. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. நிஜமாவா? நல்லா இல்ல? ஏய் லூசு, எனக்காக தானே பண்ணிருக்க. சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா, கிறுக்கு. தேங்க்யூ. என்ன அவன் கவலையே இல்லாம நல்லா ஹாப்பியா இருக்கான். நம்ம கேஸ் என்னதான் ஆச்சு? நான் என்னன்னு பார்க்க சொல்றேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகா இருக்கீங்க? காமெடி பண்ணாத. இல்ல, நிஜமா தான் சொல்றேன். லைஃப்லயே உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சரி சரி, போது விடு. இன்னைக்கு எப்படி ஒர்க் போச்சு? நல்லா போச்சு. ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா, அப்படியே சொல்லலாம். அப்படி என்ன பிரச்சனை? என்னோட வீடு விக்ரம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். எங்க ஏரியால அதான் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஓ, அங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டரா ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான். என்ன ஹஸ்பண்டா? இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன். ஆனா என்னோட பேரண்ட்ஸை நினைச்சு பார்த்தா என்னால முடியாதுன்னு சொல்லவும் முடியல. அப்ப நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறதுனோ தெரியல. டாக்டர், இன்னைக்கு வெளில சாப்பிட போலாமா? இன்னைக்கு நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறேன். எனக்கு பூஜாவோட ஆப்ரேஷன் பற்றி கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும் டாக்டர். என்ன? சாரி, நான் உங்களை 1 மணி நேரமாக பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க. என்னாச்சு?
நீ என்ன 1 மணி நேரமா பார்த்துட்டே இருக்கல, அதான் இப்போ நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்னால முடியல டாக்டர். இடியட், சீக்கிரம் சாப்பிடு. எதுக்கு சிரிக்கிறீங்க? உன்னை நினச்சிதான். என்ன விக்ரம் ஆபரேஷன் பண்ணக்கூடாதா? ஜெய்யோட லாயர் இருக்கார்ல, நம்ம டைரக்டருக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களாம். அந்த கேஸை முடிக்காம நமக்கு எந்த ஒரு டொனேஷனும் தரமாட்டாங்களாம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து எதுவுமே கிடையாதான். அதே மாதிரி விக்ரம் அந்த டீமில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, வேற எல்லா டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ பொறுமையா இரு விக்ரம். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். விக்ரம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் தெரியுமா அந்த ஆபரேஷன் நினைச்சு? ஆமாண்டா, எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சரி, ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். என்ன டாக்டர் விக்ரமா சர்ஜரி பண்ண அலோவ் பண்ணலையா? ஆமாம், நிறைய காசும் ஸ்டேட்டஸும் இருந்தால் என்ன வேணால் பண்ணுறாங்க பாரு. ஒருத்தவங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுறாங்க. ச்சே, நான் போய் ஜெயிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். ஹே விஷ்ணு, நில்லு. எங்கே போகிற நீ? நில்லு. டாக்டர் விக்ரம் எப்பயுமே உங்களை கேர் பண்ணிட்டு தான் இருப்பார் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டாலே ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும். நான் அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுமா? என்ன? நீ அவனை நினைச்சு கவலைப்படுறியா இல்லையா? சரி, நான் வித்ட்ரா பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ என் கூட வந்துடணும். என்ன? நான் உங்கள் கூட வரணுமா? நீ என் கூட வந்துரு, எக்ஸ்க்ளூசிவ் நர்ஸா. அங்க ஒரு வெக்கேஷன் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவனை விட்டுட்டு என் கூட வந்துரு. நான் வித்ட்ரா பண்ணிடுறேன், கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பண்ண போற விஷ்ணு? டாக்டர் மயூரி, பூஜாவை நான் உங்களோட பொறுப்பில் விடுறேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனா பூஜா நீங்க தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. இந்த விஷயத்துக்காக உங்களை டீம்ல இருந்து தூக்கி இருக்கவே கூடாது. பூஜா எப்பயும் என்னோட கேரில் தான் இருப்பா. எனக்கு தான் அவளை பற்றி நல்லா தெரியும், அவளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இந்த கேஸ் முடிஞ்சு நான் சர்ஜரி பண்ணணுன்னா ரொம்ப லேட் ஆகும். அவளோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனக்காகலாம் டிலே பண்ணக்கூடாது. சாரி, ஆனால் நீங்கள் தான் அவளை நல்லா பார்த்துக்கணும். டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே? எனக்கு டே ஷிஃப்ட் தான். முடிஞ்சதும் வெளில போகலாமா? டாக்டர் விக்ரம். சொல்லு. டாக்டர் விக்ரம், ஒரு பெட்டு கட்டிக்கலாமா? என்ன பெட்டு? எதுக்கு? இப்போ இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஓடலாம். யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னு, சரியா? சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா நீங்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஓடுவோம் வாங்க. சரி. ரெடி, ஸ்டெடி, 1 2 3. ஏய் டாக்டர் விக்ரம், நான் வின் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் எப்பயும் என் கூட தான் இருக்கணும். ஏதோ லக்கு, அதான் வின் பண்ணிட்டேன். சரி வா போலாம். டாக்டர், நான் உங்களுக்காக தான் நர்ஸ்கே படிக்க ஆரம்பித்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்டர். என்னோட லட்சியமே உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணணும் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஃபைனலாக நான் உங்களை பார்த்துட்டேன். லவ்வை சொல்லி உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக மாறிட்டேன். எனக்கு இப்போல்லாம் எந்த மிஸ்டேக்கும் வரதில்லை. நீங்களே பார்க்குறீங்க தானே, தப்பு இல்லாமல் தானே எல்லாமே பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கல்லாக இருக்கேன். என்ன? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டர். என்ன கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்களா? ஆமாம், இப்போ தான் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார். என்ன திடீர்னு? ஜெய்யோட கண்டிஷன் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, அதனால் அவன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறான். டாக்டர் விக்ரம், இப்போ நீங்கள் சர்ஜிக்கல் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். பூஜா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன பிரின்ஸ் காணாம போயிட்டாளா? என்ன சொல்றீங்க? அவ திடீர்னு என்கிட்ட வந்து ஜாபை குவிட் பண்றேன்னு சொன்னான். ஆனா எதுக்கு? நானும் கேட்டேன், ரீசன் சொல்லாமையே குவிட் பண்ணிட்டா. என்னால இதை நம்பவே முடியல. பூஜாக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
டாக்டர் விக்ரம், ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பிரின்ஸ் எதாவது சொன்னாலா? என்னாச்சு? அவள் திடீர்னு ஜாபை குவிட் பண்ணிட்டா.